இப்போ நம்ம பீர்க்கங்காவை நம்ம வந்து அந்த தோலை வந்து துவையிலும் உள்ளே இருக்கிற அந்த சதப்பத்தை வந்து கூட்டும் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீர்க்கங்காய் தோலில் வந்து ரொம்ப சத்து இருக்குது. பீர்க்கங்காயில் தோலும் சத்து இருக்குது, பீர்க்கங்காயில் அந்த உள்ளே இருக்கிற சதப்பத்தும் நல்ல உடம்புக்கு நல்லது இந்த வெய்ய நாளைக்கு. இந்த தோலை வந்து நல்லா அந்த பீர்க்கங்காய் நல்லா கழுவிட்டு அதை நம்ம தோலை எடுத்துகிட்டு அதை நம்ம இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு அதை கூட்டுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தோலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீர்க்கங்காவை இதை பாருங்கள், துண்டு துண்டாக நல்லா கூட்டுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம பச்சைப்பயிறு போட்டு இப்போ கூட்டு பண்ண போகிறோம். பாருங்க, பச்சைப்பயிறு கொஞ்சம் மஞ்சள்தூள் தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் கட் பண்ணதை இப்போ போடணும். பாருங்க, கூட்டில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா வேக வச்சிடணும். இதை பாருங்கள், இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இதை நல்லா பருப்பு பச்சைப்பயிறு நல்லா வெந்த உடனே இதை நம்ம போட்டு வேக வைக்கணும். இதை பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏங்க பேச போகிறேன். நம்ம வந்து 1.5 ஸ்பூன் வந்து நம்ம உளுந்து போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். இதை பருப்பு வெந்த உடனே நம்ம வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் நம்ம வந்து கட் பண்ணி அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம தேங்காய் லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து போட்டு அதையும் வதக்கிக்கணும். தேங்காய் எடுத்தோன்னா நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் வறுத்தோன்னா நம்ம அதை துருவி வச்ச பீர்க்கங்காய் தோல் இதையும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின்னு இருக்குது. அதுலேயே நம்ம கொஞ்சம் புளியை போட்டு அதையும் வதக்குறோம். இங்கே பாருங்கள், கூட்டு நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம இதில் வந்து பீர்க்கங்காய் போட போகிறோம். அரிஞ்சு வச்ச பீர்க்கங்காய் நல்லா குழஞ்சிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து நல்ல இழஞ்ச பருப்பில் நம்ம பீர்க்கங்காய் போட்டு நம்ம திரும்ப கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். இதுவும் பீர்க்கங்காய் தோலும் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் முடிய போகுது. இப்போ இதை நம்ம நல்லா வதங்கினோம்னா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாக்கா இதில் நார் சத்தும் இருக்குது, உடம்புக்கு நல்லதாக. இது வந்து நம்ம சாதத்தோடையோ இல்லை கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இல்லை இட்லி தோசை எதுக்குனாலும் இந்த துவையல் நல்லாயிருக்கும். இதை நம்ம அரைச்சோன்னா பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே மிக்சியில் வந்து நம்ம வறுத்த பொருள் பீர்க்கங்காய் தோல் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இதுக்கு வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிடணும். மிக்சியில் கொஞ்சம் ஆறினோன்னா அரைங்க. இங்கே பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு. இந்த அரைச்சாச்சு பாருங்கள் பீர்க்கங்காய் தோலை. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இது பாருங்கள், நான் தாளிக்கலை சாப்பாடுக்குன்றதால. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கோங்க. எப்படி செஞ்சாலும் இது நல்லா தான் இருக்கும். பீர்க்கங்காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு.
கடுகு உளுத்தம்பயிறு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம பெருஞ்சீரகம், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்க வேண்டியதான். பாருங்கள், தாளித்து கொட்டியாச்சு. நம்ம இதில் வந்து தேங்காயும் கொஞ்சம் உப்பும் போடணும். இதை பாருங்கள், சாதமும் முடிஞ்சிடுச்சு. அது பாருங்கள், நல்லா பூத்துது. தாளித்து கொதித்தோடனே அதுக்கு வேண்டிய உப்பு, நம்ம தேங்காய் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம்ல, மிக்சியில் போட்டு ஒன்று மதியமாக தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா கொதிச்சிட்டாக்கா கூட்டு ரெடி ஆகிடுது. இது வந்து சாதத்தோட, இட்லி, தோசை எதுக்கானா சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காயில் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். பீர்க்கங்காயில் பாருங்கள், 2 டிஷ் பண்ணியாச்சு. ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதில் சாம்பார் வச்சு பாருங்கள், இல்லை வந்து கூட்டு, பொரியல், மல்லாட்டை போட்டு பண்ணி பாருங்கள், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. இந்த தொகையெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், இல்லை தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.